இந்த அஞ்சலி நம்ம ஜானகி கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டு இருந்தா இல்லையா? அதாவது எல்லா உண்மைகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில சம்பவங்கள் நடக்க போகுது. இது யாருமே கண்டிப்பா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம இலக்கியாவோட அம்மாவையும், அவங்க தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா விரட்டுறதுக்காக இந்த அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த சிந்தாமணியும் எப்படா சான்ஸ் கிடைக்கும்? எப்படா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து இப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போல. அப்படி வெயிட் பண்ணது மட்டும் இல்லாம, இப்ப கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் அந்த வீட்ட விட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொரத்துறாங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே இந்த அஞ்சலி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகிக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதாவது இந்த அஞ்சலி பிளான் பண்றது, அவங்க அம்மா கிட்ட சொன்னதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜானகி கேட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. அஞ்சலி திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமா இருந்துட்டு இருக்கோம். அஞ்சலியே சுத்தமா திருந்தவே இல்ல போல இருக்கு அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சுறாங்க. இப்போ அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலிய இனிமே சுத்தமா எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அஞ்சலிய நம்பினா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பு தப்பா தான் போகும். அது மட்டும் இல்லாம இலக்கியா கிட்ட முதல்ல இந்த விஷயத்த போய் சொல்லணும் அப்படின்ற மாரி சொல்லி, அடுத்ததா அஞ்சலிக்கு மொத்த பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பு வைக்க போறாங்க. இப்படி நம்ம ஜானகிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.